அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மதுமேகம், அதுக்கு ஒரு உயர்ந்த முறை இது. இந்த முறையை நீங்கள் கையாண்டிங்கன்னா மதுமேகத்திலேருந்து படிப்படியாக குணமாகலாம். மகரத்வஜம் செந்தூரம். மகரத்வஜம் செந்தூரம்ன்றது தங்க பஸ்பம். அதுக்கு அது சான்ஸ்கிரிட் நேம் மகரத்வஜம்ன்றது. பூர்ணச்சந்திரோதயம், வெள்ளி பஸ்பம், வெல்வங்க பஸ்பம், சர்வங்க பஸ்பம், நாகபஸ்பம், பூனாக பஸ்பம், பவள பஸ்பம். இது ஒவ்வொன்றுக்கும் 10 கிராம் வாங்கிக்கணும். அப்புறம் முத்து பஸ்பம், சிரிங்கி பஸ்பம், சிலாசத்து பஸ்பம், ரசச்சந்தூரம், காந்த செந்தூரம். இது எல்லாமே 10 கிராம் தான், எல்லா மருந்தும். அதுக்கப்புறமா சீந்தில் சர்க்கரை, இது 20 கிராம். அபிரேக பஸ்பம் 40 கிராம். அயச்சந்திரம் 60 கிராம். இவை அனைத்தையும் ஒன்றா சேர்த்து திரிபலா போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் இறக்கி, அந்த கஷாயத்தில் 3 நாள் நல்லா அரைக்கணும். அதை ஒட்ட அரைச்சி 3 நாள் கஷாயம் ஊற்றி அரைச்சி மீண்டும் அதை நல்லா உலர வச்சு நல்லா உணர்த்தி 100 மில்லிகிராம் அளவு வெண்பூசி நெய்யில் சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டா மதுமேகம் படிப்படியாக குணமாகும். இது கொஞ்சம் உயர்ந்த முறை. இது வாங்கி பொறுமையாக செய்யணும். எல்லாமே விலை ரொம்ப அதிகமான விலை, ஒவ்வொரு பஸ்பமும். இது பார்த்து பக்குவமாக செஞ்சு சாப்பிட்டா மதுமேகத்திலேருந்து குணமாகலாம். இந்த முறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆத்ம ஞான குரு சாமி சிவபிரகாசம் அப்பாவுடைய அனுபவ முறைங்க. அதுலேருந்து தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். மிகவும் அருமையான அற்புதமான முறை. இதை சாப்பிட்டு பயனடையலாம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.